வாங்க கசப்பு இல்லாத பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா கசப்பு அந்தளவுக்கு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். எல்லாருமே சாப்பிடுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை சுண்டைக்காய் 50 கிராமு, எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா 65லேருந்து 70 நம்பர் எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி, ஒரு தக்காளி, ஒரு பட்டை தேங்காய், அதை நம்ம தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. அடுத்து நம்ம மோர் ரெடி பண்ணணும். மோர் ரெடி பண்ணதுக்கு 1 ஸ்பூன் தயிரை போட்டு 300 ml தண்ணியை விட்டால் போதும். அதில் அந்த தயிரோட திப்பியை சும்மா கைட்டு அப்படி பனைஞ்சி விட்டுட்டு அதில் நம்ம சுண்டைக்காவை உடச்சி போடணும். ஏன் ரொம்ப உடைக்கக்கூடாது, லைட்டாக சின்னதாக பிரிவுபடுற வரைக்கும் நம்ம உடச்சிடணும். ஏன்னா சுண்டைக்காவோட விதை எல்லாருக்குமே ஒத்துக்கிடாது. ஒரு சிலருக்கு அந்த விதைகள் வயிற்றில் வயிற்று வலியை உருவாக்கும். அதனால தான் இப்போ மோரில் ஊற வைக்கிறதுனால இது கருத்து போகாது. எப்படி கத்திரிக்காயெல்லாம் நம்ம நறுக்கி வச்சோன்னே கருத்து போயிடும், அதே மாதிரி இதுவும் நம்ம கட் பண்ணி வச்சா கருத்து போயிடும். அதனால் நம்ம மோரில் நம்ம ஊற வைக்கும், அது கலர் மாறாது. ரெண்டாவது, மோரில் ஊற வைக்கும்போது அதோட டேஸ்ட்டும் அதில் சேர்ந்துக்கிடும். அதனால் யூஸ் பண்ணது வரைக்கும் நம்ம தாளிசம் போடுறது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதில் மோர்லேயே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், அடுத்து நம்ம அந்த உடச்சி வச்சுருக்கோம்ல அந்த சுண்டைக்காவும் போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், அதாவது கலர் மாறணும் லைட்டாக, அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தெரியுதா உங்களுக்கு, லைட்டாக வெள்ளையும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் கலர் லைட்டாக அந்த க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் 10 சின்ன வெங்காயத்தை நான் சேர்க்கேன், 10 பல் பூண்டு, அந்த ஒரு தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம், அடுத்து தக்காளி நல்லா மசியணும், தோல் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம கலர் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இதில் புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கிடுதோம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்தோம்ல, அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் நம்ம வீட்டு குழம்பு மசாலாத்தூள் 3 ஸ்பூன் நான் சேர்க்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுதோம். உப்பு போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இதில் நான் கொத்தமல்லி சேர்க்கேன். கொத்தமல்லி அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் மசாலாவோட பச்சை வாசனை போகணும், போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கோகனட் மில்கை நம்ம ஆட் பண்ணுதேன். அடுத்து இது லைட்டாக குழம்போட கன்சிஸ்டன்சி வரணும். குழம்பு திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு எம்மியான சுவையான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சுடு சாதம், தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம். நன்றி.